வணக்கம். சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கவிருப்பது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வரிசையில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற மார்ச் 29, 2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய சனி பகவான் அவர் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் துலாம் ராசி வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது விருச்சிக ராசி. இந்த பயிற்சிகளில் நம்பர் 1 அப்படின்னா சனி பயிற்சி தான். ஏன் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெயர்ந்து வருவார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம்னா, விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் 3-4 புல்லட் பாயிண்ட்டு, சனி பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, முக்கிய கிரகங்களுடைய இது ஆதரவுகள் எப்படி இருக்குது, என்ன தீர்வுகள், என்ன பரிகாரம், இதை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்பது உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். விருச்சிகம் மற்றவர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சு புதைச்சு ரகசியங்களுடைய வாழ்ந்து ரகசியங்களுடைய மறையக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பண்பு உண்டு. நீங்கள் ரொம்ப விருச்சிக ராசியில் இருக்கவங்களை அடிமட்டம் பண்ணி அவங்கள தாழ்த்தி பேசி டீக்ரேடு பண்ணி எல்லாம் பண்ணால் கூட சடனாக புயல் மாதிரி எழுந்து வாழ்க்கையில் ஒரு 25-30 வயசுக்கு பிறகு மிக பெரிய அளவில் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம். வைராக்கியம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அன்புக்கு அடிமை இல்லை, லூசு மாதிரி ஆகிடுவாங்க. யாராவது அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா பைத்தியமாகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும்? தற்சமயம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு உடல் பாதிப்பு, பண இழப்பு, கடன் தொல்லைகள், முயற்சிகள்லாம் தோல்வி அடைகிறது, திருமணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவமானம், இதெல்லாம் உச்சக்கட்ட அளவுக்கு பார்த்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். வாங்க வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்து காட்டுவோம். விருச்சிக ராசி இனிமேல் தான் உங்களுடைய நேரம் காலமானது ஆரம்பிக்கும் என்றது சத்தியமான உண்மை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறார்கள். பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை காமிக்கணும்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? ரோட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார், அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா? அவருக்கு என்ன சார் எதிர்ப்பு இருக்குது? எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? யார் வளர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். யார் முன்னேற்ற பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். அப்போ எதிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய விருச்சிகத்தில் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் எதிர்ப்பு இருந்தால் தோற்று போயிட முடியுமா? எவ்வளோ வேணால் எதிர்ப்பு வரட்டமே, அத்தனையும் தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனைகளை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள். இது சத்தியம். விருச்சிக ராசி என்பர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை சந்திக்க போகிறீர்கள். இது உண்மை. தனிப்பட்ட ஒருத்தர் கமெண்ட்ல போடுவார், எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நீங்கள் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு. ஒரே ஒரு இதை வச்சு உலகமே அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியாது. பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் வரும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சனியோட சேருவதனால 100% தப்பான நண்பர்களோடு சேருவீங்க. பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த தண்ணி பழக்கம் இல்லாதவங்க தண்ணியை போட ஆரம்பிக்கிறது, சிகரெட்டை பிடிக்காதவங்க சிகரெட் பிடிக்கிறது, வேறு சில போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், அறவே தவிர்க்கணும். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், இது குளித்தால் கங்கை அழுக்காகும். இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும். உலகத்தில் கடவுளே வந்தாலும் கொடுக்க முடியாது. எல்லாமே வேணும் எல்லாமே செய்யணும் ஒரே நேரத்தில்னு சொன்னால் நம்மளே முதலையே தோற்றே போயிடுறோம். நம்ம எண்ணத்திலேயே ஒன் அட் அ டைம், முதல்ல ஒன்று அதை ஜெயிக்கும், அதுக்கு அடுத்தது 2, அப்படி போனால் தான் வாழ்க்கையில் நிதானத்தோடையும் இதோடையும். தோல்வி யாருக்கு இல்லை? தோல்வி நிலையென நினைத்தால் வாழ்வை நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் அதை மனசில் நிறுத்திட்டு தான் போகணும். நம்பர் 1. நம்பர் 2, பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது பிறவியிலேருந்து சாகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும், வராமல் இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தில் முதல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஆள் நீங்களும் இல்லை, கடைசியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிற ஆளும் நீங்கள் இல்லை. எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ணாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அப்போ இதில் எங்கே நீங்கள் மாறுபடணும்? ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆங்கில பேராசிரியர், அதாவது பணத்தை கையாளுவது எப்படி, யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய அறிவு வேணும், நிறைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும், ஈக்குவேஷன் மார்க்கெட்டு மேத்தமேட்டிக்ஸ்லாம், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பணத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட பிஹேவியர் மாறி ஆகணும். உங்களோட பிஹேவியர் மாறினா தட் இஸ் வெரி மச் ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் டு யுவர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி கூட சொன்னார், போய் படிங்க. நல்லது எங்கே இருந்தானே படிச்சுங்க, நல்லதை தெரிஞ்சுக்கோங்க. ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி ராகுவோட பஞ்சமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தோற்று போயிட்டோன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான்? லக்கு நல்லா யாரும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட அவன் உழைக்கிறான், நம்மளோட வழிமுறை தெரிஞ்சிருக்கு, அவன் ஜெயிப்பான். தப்பான பழக்கங்களை நம்ம வச்சுட்டு நம்ம தப்பான பழக்கம்னா எல்லாமே சிகரெட் பீடி மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம போகக்கூடிய பாதைகள், நம்ம எடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே தப்பாக கூட இருக்கும். அதெல்லாம் இங்கே கவனமாக பார்த்துக்கணும். 1. அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சமசப்தமமாக பார்ப்பதனால் திருமண தடையாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3வதாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி வெடி வைக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதை தப்பிக்கவே முடியாது. நீங்கள் அதில் உள்ளே போய் வெளியில் வரணும், வேறு வாய்ப்பு இல்லை. என்னை ஏன் அடிச்சிட்டான், என்னை ஏன் பேசிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தைரியம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட வேணும் அப்படின்னு தலையில் போட்டுக்கிற விஷயத்தை விட இன்னைக்கு காலகட்டங்களில் வேண்டான்னு விட்டு விலக வேண்டியது அதிகமாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண தெரியணும். எந்த விஷயங்கள் எடுத்துக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான். இப்போது சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அவருடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீட்டில் விடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு பகவான் என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கல்யாணம் மூலியமாக செஞ்சாலும் அதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் நடக்காது. ஒரு தடங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகி தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுவதனால், ஏற்கனவே சொன்னேன், உங்கள் மேனேஜராக இருக்கக்கூடியவர் ரூம் போட்டு யோசிப்பார் உங்களை எப்படி போட்டு தள்ளலான்னு. அதை நீங்கள் கவனமாக தான் கையாள ஆகணும். பொறுமை தான் ஆயுதம். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால பணம் எவ்வளவோ வந்தாலும் சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ ஜாகிரதையாக இருக்கணும். சாம்சங் ஃபோனை வச்சுட்டு ஐஃபோன் வாங்க போகிறேன், ஐஃபோன் உங்களுக்கு தேவையா, இருக்கக்கூடிய சாம்சங் ஒழுங்காக வேலை செய்யுதா, அந்த ஐஃபோனுக்கான தேவையான பணம் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் தான் சம்பாதிக்கணுமா அங்கிற கேள்விக்கான பதில்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வேறு யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது. இந்த மாதிரி பார்த்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ முடியும். இந்த சனி பயிற்சியானது நிறைய பலன்கள், நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்குது. கடவுள் 10 படி இறங்கி வந்தால் நம்ம 2 படியாவது ஏறி போகணும். அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது 2. இப்போ பரிகாரம் எதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் முதல் தீர்வானது அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளிச்சு எள்ளு தீபம் ஏற்றி வழிபட்டு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களோட தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி 2வது பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு, இதுகளுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் உணவு, தண்ணி போன்ற விஷயத்தை அளிக்கணும்.
மூன்றாவது, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வயசானவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும். அது பணமாக இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், வேஷ்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உணவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், ஏன் வார்த்தையாக கூட இருக்கலாம், எல்லாத்தையும் விட சிறந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இமாலய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான விருச்சிகராசி என்பர்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம தொடங்க போகிற இந்த சீரியஸ் சனிப்பெயர்ச்சி எக்ஸ்க்ளூசிவ், சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ். சனிப்பெயர்ச்சி 2025, அதாவது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29, 2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29, 2025 அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வரிசையில் நம்ம பார்க்க போது முதலாவது ராசியான மேஷ ராசி. மேஷ ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அதாவது 29 மார்ச் 2025 அன்று 7.5 சனி தொடங்க போகிறது. இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி எந்த மாதிரியான தாக்கங்களையும், நல்ல பலன்கள் இருக்கா, என்னென்ன தீய பலன்கள் இருக்கு, அதுக்கு நாம் என்னென்ன தீர்வுகளை செய்யணும், இந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போவோம். இந்த சனி பயிற்சியை என்னதான் நம்ம பேசினாலும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம். இந்த 4 கிரகங்களையும் எடுக்காம ஒரு பலன்களுக்குள்ள நம்மளால போயிட முடியாது. அந்த வகையில் மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு, செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்று 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் 29, 2025 விரய சனியாக தொடங்குகிறார். இப்போ நம்ம இருக்கக்கூடியது செப்டம்பர் மாதம். 6 மாதத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் கூட தற்சமயமே மேஷராசிக்கு அந்த சனி பயிற்சி பகவானுடைய தொந்தரவுகளும் தடைகளும் சிக்னல் ஆரம்பிச்சிருக்கும். இப்பவே அதோடைய தாக்கம் என்பது சனி பயிற்சி, சனி பகவான் 7.5 சனியுடைய தாக்கம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது உண்மைதான். அந்த வகையில் மேஷராசிக்கு விரயசனி, விரயசனியாக இருக்கும் போது சனி பகவான் எப்பவுமே 50% பலன்களை, கெடுபலன்களை தருவார். அதுவே அவர் உங்க ராசிக்கு ஜென்ம சனியாக வரும்பொழுது 100% கெடுதல் பலன்களை தருவார். அவர் உங்க ராசியை தாண்டி ரிஷபத்திற்கு போகும்போது பாத சனியாக மாறி 25% பலன்களை செய்வார். இதுதான் சனி பகவானுடைய கணக்கு. அந்த வகையில் இந்த விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி இந்த மாதிரியான அளவுகோலில் 50%, 100%, 25%, 50%, 100%, 25% மாற்றி பலன்களை செய்வார். இப்போ ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்கு சனி பகவான் யாரு? மேஷம் என்கின்ற வீடு செவ்வாயுடைய ஆட்சி வீடு. செவ்வாய் மேஷராசி சரராசி. சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் இதுக்கு அதிபதியாகவும், 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகிறார். இப்போ மேஷராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகுவார். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் கூட சனி பகவான்
கோச்சார ரீதியாக வரும்பொழுது, கோச்சாரம்னா தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலை, அந்த ரீதியாக வரும்பொழுது 100% கெடுபலன்களை தருவதாக வருகிறார். கெடுபலனை செய்யறதுக்கு தான் பார்ப்பார். ஒரு சில நிலைகளில் மட்டும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் வீடு இதில் அமரும்பொழுது மட்டும் நல்ல பலன்களை செய்வார். இப்போ 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் அது 7.5 சனியாக வரும்பொழுது கெடுபலன்களை செய்வார். இப்போ 3, 6, 11, 12 வந்தால் நல்லதுதான் செய்யணும். சில வகைகளில் நல்ல விஷயங்களையும் சில வகைகளில் கெடுபலன்களையும் செய்வார். கலந்த பலனாக செய்வார். இது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். கூர்ந்து கவனித்து புரிஞ்சுக்கணும். ராசிக்கு 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடில் இருக்கும்போது எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார். ஆனால் அதுவே 7.5 சனியாக 12ஆம் வீட்டில் வரும்போது 7.5 சனியாக ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ 7.5 சனியுடைய பலன்களை, கெடுபலன்களை அதிகமாகவும் நல்ல பலன்களை கம்மியாகவும் செய்வார். இதுதான் உண்மை. போராத குறைக்கு செவ்வாய்க்கு சனிக்கும் பகை கிரகம்ங்கிறதுனால தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மை. உண்மை கசக்கும். நம்ம கமெண்ட்ஸில் போடக்கூடிய நேயர்கள் சில பேர், எல்லோரும் அல்ல, நம்ம உள்ள பலன்களை உள்ளபடியே சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறாருப்பா, ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க. இல்லை நல்ல பலன்கள் உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால், பாசிட்டிவாக சொன்னால் பொய்யா சொல்கிறாருப்பா இவர். நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு மனுஷன் பேச முடியுமா? ரெண்டுத்துக்கு மத்தியில் அது ஒரு பேச்சா? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இந்த பக்கமோ அந்த பக்கமோ எது உண்மையோ அதை சொல்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் 7.5 சனி மார்ச் 29, 2025 ஆரம்பித்தாலும் கூட இப்போலேருந்தே அந்த தாக்கத்தை மேஷராசி அன்பர்களாகி நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். ரெண்டாவது, என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு சனி பயிற்சினால? மீனராசிக்கு சனி பகவான் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் தூக்கத்தில் பிரச்சனை வரும். அதாவது 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கம் 12ஆம் வீடு. அந்த தூக்கத்தில் பிரச்சனை வரும். அப்போ அது ஒரு விஷயம். அடுத்தது, கடன் தொல்லைகள் ஆரம்பிக்கலாம். பணம் விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில் எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கறதில்ல, பணம் வாங்கிறதில்ல, லோன் எடுக்கும்போது நம்மளுடைய வசதிக்கு மீறி சில விஷயங்களை ஆசைப்படும் பொழுதும் செய்யும் பொழுதும், நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்க, கேட்டு போய் நாளைக்கே ஒரு லோனை வாங்கிடுவீங்க. இது கர்ம விதி. இவ்வளவும் சொல்லியும் நீங்கள் முதல்ல கட்டுப்பாடாக இல்லைன்னா சனி பகவானுடைய காட்டமும் ஆட்டமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் மனசை அடக்குனா உங்களை அடக்குனா, நீங்கள் மனசை அடக்குனா உங்களை அடக்குனா இந்த உலகத்தையும் அடக்க முடியும், வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, இந்த 7.5 சனி ஆரம்பித்த உடனே எல்லா காரியம் நம்ம செய்கிறோம், ஒரு வேலையை எடுக்கிறோம், புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த முயற்சியில் ஸ்டாப், அப்டிக்கல்ஸு, தடங்கல்கள் வரும். இது எதிர்பார்க்கணும். நீங்கள் 7.5 சனினா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒரு முழுமையான பாவ கிரகம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். சாதாரணமாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்குதலை விட உங்களுக்கு ஒரு படி மேலே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை, கசப்பான உண்மையை நாம் ஒத்துக்கு தான் வேணும். இதை எதிர்பார்க்கணும். என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே போகணும். இது அவஸ்தை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு பார்க்கக்கூடாது. முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருங்காலத்தில் ஏதாவது ஒரு முன்னேறமான விஷயம் நீங்கள் புதுசாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக செய்ய நினைக்கிறீங்க, புதிய முதலீடுகள் பண்ண நினைக்கிறீங்க, இதை புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக வீடு வாகனம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் தடங்கல்கள் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும். 1. ரெண்டாவது, பண பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3. ஆரோக்கியம், இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ
உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சிங்களோ, சரியாக கவனிக்கலையோ, ஆனால் இனிமேல் பட்ட இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு, முன்னாடி இருக்குது, இப்போலேருந்தே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, தேவையில்லாததை சாப்பிட்றது, இந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது. இந்த சனி பயிற்சியை ஜெயிக்கணும்னா எக்ஸ்ட்ராஸை பார்த்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது, எக்ஸ்ட்ரா பேசுறது, எக்ஸ்ட்ரா படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கோவப்படுறது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது, எல்லா எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணிங்கனாலே உங்களோட சனி பயிற்சியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். 7.5 சனி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு தெய்வத்தோடைய துணை என்பது நமக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க. இந்த அஷ்டம சனி 7.5 சனி வந்தாலே ரொம்ப நம்மக்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கூட ஒத்தாசையாக சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க கூட கம்ப்ளீட்டாக மாறுவாங்க, நமக்கு எதிரியாக மாறுவாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க கூட நம்ம மேலே எதிர்ப்புகளையும் எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7.5 சனி டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பகவான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் அடி அல்ல, அனுபவம். அப்படி தான் நம்மளை அதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு. தற்சமயம் உங்களுடைய 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். உங்கள் 2ஆம் வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி போகிறார். முக்கியமான விஷயம் மேஷராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும். தற்சமயம் உங்களோட 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டில் குரு பகவானும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய கிரக சஞ்சாரங்களையும் எடுத்துக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12ஆம் வீட்டில் போகக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடிய மட்டும் மேஷராசி அன்பர்கள் யாராவது ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எஸ்கேப் ஆகிடுங்க. வெளிநாட்டில் படிக்கிறதோ, இல்லை கல்யாணமோ, வேலை பார்க்குறதோ, செட்டில் ஆகிறதோ, வியாபார ரீதியாக போய் உட்காரதோ, எது வேணாலும் நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட இந்த தாக்கம் என்பது ரொம்ப அளவில் கம்மியாகும். கடல் கடந்து போனால் இந்த தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாகும். 3வது, எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த 7.5 சனி காலகட்டங்கள்லையும் அஷ்டம சனி காலகட்டங்களையும் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் என்ன அப்படின்னா தானங்களும் தர்மங்களும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது தான தர்மங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் உடையாக இன்னும் வேறு எந்தெந்த விதத்தில் படிப்பாக, கல்விக்காக எந்தெந்த விதத்தில் தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விதத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் 7.5 சனியிலேருந்து தப்பிக்க முடியும், வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இன்னொரு சில விஷயம், இதே 7.5 சனியில் சனி தசை உங்கள் ஜன்ம ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் அது அவசியமாக அதிகப்படுத்தும் இல்லை. ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவத்தில் இருக்காரு, வக்ரகதியில் இருக்காரு, நீச்சமாயிருக்காரு உங்கள் ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரக சூழ்நிலை வேறு தசாபுக்தி பலன்கள் இருந்தாலும் கூட 7.5 சனியுடைய தாக்கம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கம்மியாகும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உண்மையான சூழ்நிலை என்ன, எது நடக்கும், இல்லை எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் இப்போ பாருங்கள், முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, கொஞ்சம் கூட அவசரப்படுறதை நீங்கள் தவிர்க்கணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவசர குணம் என்பது பிறவியிலேயே இருக்கக்கூடிய குணம். இந்த அவசர குணத்தை நீங்கள் தவிர்க்கலைன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். என்னடா எல்லாமே நெகட்டிவாகவே பேசிட்டு வராங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பேற்பட்ட 7.5 சனியிலும் கூட, எப்பேற்பட்ட அஷ்டம சனியிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்ருக்கு, காத்துட்ருக்கு. நமக்கு சாதிக்கிறதுக்காகவும் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் நம்மளுக்காக கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை செயல்படைப்படுத்துறதுக்கும் அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கும் பொறுமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பது அவசியம். சகிப்புத்தன்மை என்பது அவசியம். சனி பகவான் அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை அள்ளக்கூடிய தொழில் பண்ணுறவரும் சனி பகவானுடைய காரகத்துவம். இந்த 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 சனி பகவானுடைய முக்கிய குணங்களில் ஒன்று சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையை சனி பகவான் நமக்கு கொடுக்குறார், பொறுமையை நமக்கு கொடுக்குறார்.
நமக்கு நிதானத்தை கொடுக்குறார். அப்போ இன்னும் நம்ம நிதானத்தோடு செயல்படும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். ஆமாம், நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த 7.5 சனியுடைய பலன்கள் இதெல்லாம் நடக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும், கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைகள், எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்கள், இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரியுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடலாம். ஆஃபீஸில் கொஞ்சம் கூட வேறு வேலை தேடுறேன், இந்த நேரத்தில் வேறு ட்ரை பண்ணுறேன், இதை தயவு செய்து பண்ணாதீங்க. யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு நல்ல வேலையில் இல்லைனாலும் இந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கும் நீங்கள் 1.5 வருஷத்துக்காவது மினிமம் நீங்கள் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணுங்கிறது ட்ரை பண்ணாதீங்க. அதுவாக உங்களுக்கு இன்னொரு வேலை வந்தால் கூட அந்த வேலை இதை விட இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழி தோண்டி நம்மளை கொண்டு போய் விட்டுருங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால தயவுசெய்து இருக்கிற வேலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஒன்று. செகண்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலையோ, ஹோட்டல் அதிபர்களாகவோ, அரசியல் துறையிலையோ, அல்லது காவல்துறையிலையோ, அல்லது டாக்டர்ஸ் ஆகவோ, அல்லது விவசாயிகளாகவோ, பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ, இல்லை ஹோல்சேல் டீலர்ஷிப்லேயோ, மெட்டல்ஸு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களையோ ஈடுபட்டிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் அபிவிருத்தி செய்கிறது, அதாவது தொழிலை பெருக்கக்கூடிய அதை பண்ணவே கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு மனைவியோ குழந்தைங்க பேர்லையோ இந்த வியாபாரத்தை மாற்றிக்கலாம். அதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அவங்க பேரில் வியாபாரத்தை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ ஒரு எம்ப்ளாயியாகவோ மாற வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்ட எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கும்போது துல்லியமாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை எங்களால் தைரியமாக சொல்ல முடியும். ஆக இந்த தீர்வுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது முதல் 100% தீர்வு அப்படின்னா இதில் கிடையாதுங்க. 7.5 சனிக்கு 100% தீர்வுங்கிறது கிடையாதுங்க. இதுதான் உண்மை. அதோடைய தாக்கத்தை கம்மி செய்ய முடியும். முழுமையான தீர்வு கொடுக்க யாராலையும் முடியாது, எந்த ஜோதிடராலையும் முடியாது. அந்த படைத்த இறைவனே அவர் வகுத்த நியதி இது. அதனால் 7.5 சனிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அதோடைய தாக்கம் இப்போ நம்மளை 100 அதாவது ஒரு 100 கோடி நம்மளை தாக்கம் கொடுக்குறாரு, இல்லை ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு இழக்கணும் அப்படின்னா அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி ஒரு 10 ரூபாய் இழக்கிற மாதிரி அளவுக்கு பண்ண முடியும். அந்த தாக்கமே நமக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சுக்க முடியும். அது ஆனால் இழப்புங்கிறது இருக்கும். அந்த 10 ரூபாயை நீங்கள் இழந்தாலும் கூட 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபாயை நீங்கள் இழந்தால் கூட அந்த 1 லட்சம் ரூபாய் இழந்தால் என்ன வலி இருக்குமோ அதே வலி இந்த 10 ரூபாய் இழந்தாலும் இருக்கும். அளவு தான் மாறும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இதுதாங்க 7.5 சனிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். முதல் தீர்வானது திருநள்ளாறில் போயிட்டு சனீஸ்வர பகவான் தர்பாரண்யேஸ்வரர் ரூபத்தில் காட்சி தருகிறார். அவரை நலத்தீர்த்தத்தில் குளித்து கருப்பு வஸ்திரங்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து, எள்ளு சாதம் தானமாக கொடுத்து அவரை வழிபடும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். இது ஒன்று. இரண்டாவது, சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இது ஒரு பிரதான தேசிய கீதம் சனி பகவானுக்கு. ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி 108 முறை நீங்கள் ஜபம் செய்யணும். கூடிய மட்டும் புலால் உணவை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஈகோவுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் சண்டை கிண்டை போடுறது, வம்பு வழக்கெல்லாம் போடுறது, இதெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு ஆபத்து. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமைங்க. என்னதான் தெய்வ காரியங்கள் தெய்வமே நமக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட சில மனிதர்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத தான் எல்லாம்னு நினைக்கிற தற்கூரிகள் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. ஆக நாம் செய்ய வேண்டியது பணிவோடையும் மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மரியாதையோடையும் பணிவோடையும் நடந்துக்கும் போதும் விட்டு கொடுத்து போகும்போதும் பொறுமையோடு இருக்கும் போதும் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உயிரினும் மேலான மேஷராசி என்பவர்களுக்கு மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப
அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி 2025 பலன்கள் வரிசையில் மேஷராசிக்கு பிறகு ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஆட்சி பகவானாக வரக்கூடியவர் சுக்கிரன். இங்கே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த ரிஷபராசியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 மிகவும் மிகவும் சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறத எப்படி சாதகமாக இருக்குது, என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எந்த பிரச்சனையாக இருக்க முடியும், நம்ம என்ன தீர்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிகளுடைய தத்துவம் என்பது ரொம்ப பெரிய தத்துவம். அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வாலண்டரியாக எல்லோருக்கும் நிறைய உதவிகளை செய்து மனம் நொந்து எதிர்பார்த்த அன்பும் நேர்மையும் காதலும் கிடைக்காமல் போக மனசெல்லாம் நொந்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ முக வசீகரம் என்பது இருக்கும். எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதை நினைத்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மனசு போயிட்டே இருக்கும். ஒரு நிலையான இடத்துல மனம் என்பது தங்காது. இதெல்லாம் ரிஷபராசியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இப்போ சனி பயிற்சி 2025 மார்ச் 29, 2025 அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது ரிஷபத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும்? இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு மார்ச் 29 வரப்போறார். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சிக்கும் இல்லாத சில விசேஷங்கள் உண்டு. சனி பகவான் மட்டும் ஒரு முழு பாவ கிரகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள், பிரச்சனைகள், தாக்கங்கள், தடைகள், தாமதங்கள், இழப்புகள், வேதனைகள், அவமானங்கள் அத்துணைக்கும் காரகத்துவமாக வரக்கூடியது சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனுக்கு வேண்டிய உற்ற நண்பர். உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான கர்மஸ்தானாதிபதி. இதுவரை உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஸ்திர ராசியான நீங்கள் 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உடைய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடத்திற்கு உடைய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் இருந்தாலும் கூட 3, 6, 11, 12, அதாவது ராசியின் 3, 6, 11, 12ஆம் இடங்களில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகங்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார். இதுல முக்கியமானது இந்த 11ஆம் இடம். அன்டவுட்டட்லி சனி 11ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கோச்சார ரீதியாக, கோச்சாரம்னா இப்போ இருக்கக்கூடிய கோள்கள், பிளானட் சாரம் மூமெண்ட், இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட்டை தான் கோச்சாரம்னு சொல்றோம். இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு வந்தால் ஒரு பலன். அதுவே 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீடு போகும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவர், தவிர உங்க ராசிக்கு வேற வேண்டப்பட்டவர். 12 ராசியில சனி பயிற்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு டு த எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு. இதுதான் உண்மை. எப்படி அது எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு? கடந்த 2.5 வருஷம் அவர் உங்களோட 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடந்த 2.5 வருஷம் உங்களை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேற எந்த ஒரு வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களை இந்த 2.5 வருஷம் கடிச்சு மென்று துப்பியிருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. சரி, ஒரு
வியாபாரம் செய்கிறீங்க, நம்ம பேசுகிற மாதிரி ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக, அரசியலில் தலைவர்களாக, காவல்துறையில், மருத்துவத்துறையில் இதெல்லாம் வேலை செய்கிறீங்க. இப்போ கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நரக வேதனை. உள்ளே போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. சரி, இதோட இந்த பிஸ்னஸை விட்டுடலாம், வேலையை விட்டுடலாம், அதுவும் பண்ண முடியல. கம்பல்ஷன், ஜீவனம் பண்ணி ஆகணும், சாப்பிட்டாகணும் 3 வேளை. நம்மளெல்லாம் நம்பி குடும்பம் வேறு இருக்குது. கடன் தொல்லைகள், பிரச்சனைகள். டெய்லி வேலை செய்யும் போது இன்னைக்கு பொழைச்சமா, உயிர் பொழைச்சி வீட்டுக்கு வந்தோமான்ற அளவுக்கு வேலை. இது இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா, இதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. 100% இந்த சனிப்பெயர்ச்சி 2025 உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும், அதிசயங்களும் நடக்கும் கூட சொல்லலாம். இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. பாசிட்டிவான மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. அடுத்தபடியாக பல ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லையுடைய பாதிப்புகளும் கடன் தொல்லையினுடைய தாக்கங்களும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து வந்தது. இப்போ இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சிக்னல் இப்போ 6 மாதம் இருக்கு இன்னும் சனிப்பெயர்ச்சிக்கு. இருந்தாலும் இப்போவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் தெரியும், நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த புல்லுருவிகளும் சில தேவையில்லாத விஷயங்களும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜோதிடத்தை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, கடவுள் மேலே நம்பிக்கையும் கிடையாது. நாங்கள் தம்ப்நெயில் என்ன, நாங்கள் எதாவது டான்ஸு நான் போட்டிருக்கோம், நாங்கள் வந்து சாமி வந்து ராசி ஜோதிடம் தான் போட்டிருக்கோம். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு இதுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? இதுலேருந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு. இதுக்குள்ளே வந்து ஜோதிடம் பொய், கடவுள் பொய்ன்னு எதுக்கு சொல்லணும்? தம்ப்நெயிலை பார்த்துட்டு, தம்ப்நெயிலில் தான் கிளியராக போட்டிருக்கு ஜோதிடம் தான். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க தம்ப்நெயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது. ஆக நம்ம அதை பற்றி கவலையே படலை. யார் வேணால் என்ன வேணால் கமெண்ட் போடுங்க. ஒரு அளவுக்கு மேலே போடும்போது எங்கள் லீகல் டீம் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். இதுதான் உண்மை. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன்கள் நீங்கி, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் தொல்லையிலேருந்து நீங்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுக்க சில டார்கெட்ஸ் இருக்கும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல பதவியில் உட்காரணும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இந்த அளவுக்கு திருமணம் முடிக்கணும், இந்த நினைச்ச மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்ய வேண்டும், காதல் ஜெயிக்கணும். இது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும், நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். தெய்வ விஷயங்களை பற்றி பேசும்போது சில அன்பர்கள், ரொம்ப நிறைய பேர் இல்லை, 95 பேர் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா, தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது. அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. ஒரு 5% பேருக்கு நடக்காது. அதுக்கு காரணம் அவர்களுடைய கர்மாவும் கூட காரணம். ஒரு 95% பேருக்கு நடக்கும். நாம நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிகேஷனோடையும் இருக்கும்போது சத்தியமாக நடக்கும். நம்ம மனசில் வேறு ஏதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே சாமி தான், எல்லாருக்கும் ஒரே ஆசை தான், ஒரே எண்ணம் தான். ஜெயிக்கிறது ஒரு சில பேர். அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணங்கள். இது 2 தான். இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் உங்களுக்கு அமைச்ச விதி. அந்த விதியவே மாற்றக்கூடியது உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும். வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்களில் வந்து ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும். நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல், ரியல் எஸ்டேட்டு, அரசியல், அப்புறம் வந்து காவல்துறையாக இருக்கட்டும், வேலையை செய்யக்கூடியவர்களாகட்டும், இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்கள், பல பேர் வந்து
உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கலாம். இது வந்து நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வந்து பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம சமாளிக்க தான் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு. உடனே ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகம், இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும். நாம் இப்போ பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்களே. உங்களோட சுய ஜாதகம் தனிப்பட்ட உங்களோட ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் துல்லியமாக நாங்களால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி பல வருஷமாக மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கல்யாணம் ஆச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு பிரச்சனை, மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போது விவாகரத்து அளவுக்கு நிற்குது. இது சொல்லும் போது மனசில் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை வந்து சிதைச்சிடும். அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்கன்னா சுமூகமாக முடியும். உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்கம் வருது, செலவு பண்ணுறோம், நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக நம்ம வருமானம் என்ன, நாம் யார், நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இதெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும். பணம் மொத்தமாக வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில் மிகப்பெரிய பணத்தை வந்து முடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும். என்னதான் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் சில கான்சிக்வன்சஸ் அவர் கொடுப்பார். கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். எந்தெந்த வகையில் வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றது, வெளியில் வந்து அஜீரணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது, தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து காலி பண்ணிடும். நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலியாயிரும். அது மட்டும் இல்லாமல் வலி வேறு, மனசுலேயும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகளில் முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு, முடிஞ்சால் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நலதீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும். சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக, இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபம் செய்யணும். 3வது எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான், தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும்பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான். பிறவியே இல்லாத ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான். சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே. அவர் கொடுக்கறது அடியல்ல என்பதை மனதில் நிறுத்தி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்களை அத்தனை பேரையும்
வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனி பயிற்சி பலன்கள் 2025 பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. சரியாக மார்ச் 29, 2025ஆம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு போகவிருக்கிறார். இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குன்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடகராசி. கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு கடகராசி. கடகராசி தாயுள்ளம் படைத்தவர்கள், எல்லோரையும் அரவணைச்சு போகக்கூடிய கடகராசி. ஆனால் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா மட்டும் உங்களால் மறக்கவே முடியாது. அதை மனசில் அப்படியே தங்கி இருக்கும். இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு லிமிட்டே கிடையாது. அப்படியே ஒட்டு துணி உடம்பில் இல்லாமல் உருவிட்டு அடித்த மாதிரி சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியினால் கொஞ்ச நஞ்ச துயரம் அப்படிங்கிறது போய் வேணாம், இந்த வாழ்க்கை, இந்த உயிரும் வேண்டாம், இந்த மண்ணிலேயே இருக்க வேணாம், நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் லட்சோப லட்சம் பேர்கள். அப்படிப்பட்ட அஷ்டம சனியுடைய தாக்குதல். இந்த அஷ்டம சனி 7.5 வருஷம் சனி பகவான் 7.5 சனியில் என்ன எஃபெக்ட் கொடுப்பாரோ அதை டேப்லெட் சைஸ் ஃபார்மேட்டில் அஷ்டம சனியில் கொடுத்துடுறாரு. இதுதான் பிரச்சனை. அஷ்டமத்து சனியில் அலைஞ்சு திரிஞ்சு அல்லோலப்பட்டு அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இதோ வருகிறது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனையும் பெற்று, ஏன் அதுக்கு மேலும் 10 மடங்கு மிகப்பெரிய உயரத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படிங்கிற அதிசயம் நடந்தே தீரும். அந்த நடக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் இந்த 6 மாதம் இருக்குது. இப்போ செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி இன்னும் முடியறதுக்கு 6 மாதம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த 6 மாதம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சியுடைய பலன்கள் இப்போதுலேருந்தே அந்த சிக்னல் சிம்பாலிக்காக சில விஷயங்கள் நல்லதாக மாறிக்கொண்டு தான் இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்க போகிறோம்னா, கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்டங்கள், 7.5 சனி அஷ்டம சனியினுடைய தாக்குதல்கள் எப்படி இருந்திருக்கு, இந்த அஷ்டம சனி தாக்குதலுக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கடகராசி என்பவர்களுக்கு இதோட நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. யார் யார் உங்களை கேவலமாக பேசினவங்க, உங்களை யார் யார் அவமரியாதை செஞ்சவங்க, உங்களை யார் யார் ரொம்ப கேவலமாக நடத்தினவங்க, அவங்க அத்துணை பேருக்கும் பதில் சொல்லும் காலம் இறைவன் கொடுக்க போகிறார். சத்தியமாக இது உண்டு. என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி என்பது உண்டு. அந்த முற்றுப்புள்ளியானது இப்போ வரப்போகுது. இதுதான் உண்மை. இதோடைய ஆரம்ப கட்டமாக ஃபஸ்ட்டு அஷ்டம சனி விலகும் போது சிந்தனைகளில் மாற்றங்கள் வரும். நீங்கள் யோசிக்கிற விதம், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் யோசிக்கிற நேரம் எல்லாமே சரியாக உட்காரும். அதுதான் விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு நேரம் மட்டும் சரியாக இல்லைன்னா தவறான எண்ணங்கள் தன்னாலேயே உள்ளே உட்காரும். ஒரு மனிதனுக்கு நேரம் சரியாக இருந்ததுன்னா சரியான எண்ணங்கள் கரெக்டான இடத்துல உட்காரும். இதுதான் உண்மை. இது விபரீத காலே விநாச காலே விபரீத புத்தி. அதே மாதிரி நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா சரியாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம யோசிக்கிறதே கரெக்டாக யோசிப்போம். இது சத்தியமான உண்மை. நீங்கள் கேட்டு பாருங்கள். யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி நடக்குது. இப்போது இந்த அஷ்டம சனி 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய யோசனைகள் திங்கிங்லாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுதான் விஷயம். இதோட சனிப்பயிற்சியுடைய பலனாக வெளிநாட்டில் நல்ல வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அமையிறது, திருமண வாழ்க்கை, வெளிநாட்டில் நல்ல கல்வி கிடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சே தீரும். ஸோ இதுதான் டைம் உங்களுக்கு. ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாபு, ஃபாரின் மேரிட் லைஃபு இதெல்லாம் அமைக்கணும்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்.
இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாக இதனால் இந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள், திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் எவ்வளவோ கடினமாக முயற்சி செய்தும் நடக்காத விஷயங்கள் இப்போ இந்த மார்ச் 29 2025க்கு அப்புறமா தன்னாலவே நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள். இந்த அஷ்டம சனி வருது, 7 சனி வருது, எந்த சனியாவது வருது, வந்து நம்மளை தாக்கிட்டு போயிடுது. அந்த காலகட்டங்களும் முடிஞ்சிடுது. 7 சனி முடியுது, அஷ்டம சனி முடியுது. ஆனால் இந்த 7 சனியும் அஷ்டம சனியும் ஏற்படுத்தின தாக்கம், அந்த தாக்குதல்னால வரக்கூடிய எஃபெக்ட் அது இன்னும் முடியலையே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தருக்கு அஷ்டம சனி கடகராசியில் நடந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள பரஸ்பரம் பிரிஞ்சிட்டாங்க. டைவர்ஸ் கேஸ் அளவுக்கு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. இப்போது அஷ்டம சனி முடிய போகுது, ஆனால் பொண்டாட்டி திருப்பி சேர்ற மாதிரி இல்லையே. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அதிசயங்கள், மனைவியும் சரி கணவனும் சரி ஒன்றாக பேசி சேருவதற்கு உண்டான, பிள்ளைங்களோட திருப்பியும் மகிழ்ச்சியாக சேர்ந்து ஒரே குடும்பத்தான் வாழறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் 100% அமையும். அஷ்டம சனியில் கடந்த 2.5 இயர்ஸாக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன், நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். எதுவுமே நடக்காது, கிடைக்காது, இது நமக்கு இல்லை, இது சரியாக வராது, ப்ராப்ளமாக தான் இருக்கும், பெரிய பிரச்சனை வரப்போகுது, இப்படிங்கிற மைண்ட் செட்டு மாறி பாசிட்டிவான திங்கிங் தன்னாலேயே உங்களுக்குள்ளே வரும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா. அதே மாதிரி நீங்கள் சரியான வகையில் முயற்சிகள், எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் சார் உங்களுக்கு ரைட் டைம். கடகராசி என்பர்களுக்கு இதுதான் உங்களுடைய கோல்டன் எரா. இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய 10% எஃபர்ட்டுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் கடகராசியுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயரப்போகிறார், பாக்யஸ்தானத்திற்கு. அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தோம், நெகட்டிவாக சில விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பகலிரவு எல்லாம் சகஜம் தானே. முதல்ல தந்தைமார்களுக்கும் மகன்மார்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது வரும். அப்பா கூட பிரச்சனை வரும், லடாய் சண்டை வரும், பஞ்சாயத்து வரும். அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் நீங்கள் கம்மியாயிட மாட்டீங்க, அமுங்கி போங்க. செகண்டு, உங்களுக்கு வேலை மாற்றங்கள், எதிர்பாராத விரும்பத்தகாத டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக வரக்கூடும், அல்ல இடமாற்றங்கள் வரக்கூடும், விரும்பாத இடம் மாற்றங்கள். 2, 3, உங்கள் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில குளறுபடிகளும் பிரச்சனைகளும், படிப்பு சம்பந்தப்பட்ட அவங்க நினைச்சதை படிக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வர சாத்தியம் இருக்குது. 3, 4, எல்லாத்துக்கும் மேலே அடுத்த வாரம் எனக்கு வந்து ப்ரமோஷன் வரப்போகுது, எனக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு அப்ரிசியேஷன் வரப்போகுது, இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. அது கொஞ்சம் தள்ளி போகலாம், அது வராமல் இருக்காது, தள்ளி போகலாம். 4, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சனி பார்வை 11ஆம் வீட்டிற்கு வருவதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னதான் நீங்கள் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்துட்டாலும் உங்களுக்கும் உங்களுடைய மேனேஜருக்கும் அந்த ஓல்டு வார், கோல்டு வார்னு சொல்லுவாங்க, ஓல்டு வார் இஸ் அ கோல்டு வார்னு சொல்லுவாங்க. அது மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சின்ன நூல் இழையாக அது போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். 1. 2வது, உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை சனி பகவான் சமசப்தமமாக பார்ப்பதனால் அக்கா தம்பி அண்ணா தங்க ஃப்ரெண்ட்ஸு இது மூலிமா சில இடையூறுகளும் இடைஞ்சல்களும் வர முடியும். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தாலும் கூட சுப கடன்களில் இருப்பீங்க. அதாவது டிவி வாங்கினேன், ஃபோன் வாங்கினேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், இந்த சுப கடன்களில் சிக்கியிருப்பீங்க. அதே மாதிரி சில டிசீசஸ், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களை பாதர் பண்ணிகிட்டே இருக்கு. மேஜர் டிசீஸ் வராது,
சில மைனராக டெம்பரரியாக இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த்தில், இதெல்லாம் நடக்கும். ஆக தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முறையாக நீங்கள் கடகராசி என்பவர்கள் தவறாமல் அத்துணை பேரும் மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள சனீஸ்வர பகவான் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை தரிசனம் பண்ணி நலதீர்த்தத்தில் குளித்து ஒரு எள்ளு சாதம் விநியோகம் பண்ணி கருப்பு வஸ்திர ஆடைகளை தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்கும்பொழுது உங்களுடைய பலன்கள், இன்னும் நல்ல பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாக. இந்த மந்திரத்தை 108 முறை தவறாமல் சொல்லணும். இது 2. மூன்றாவது, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்கள், சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவை தானமாகவோ இல்லை ஆடைகளை தானமாகவோ படிக்கிற புஸ்தகங்களை தானமாகவோ கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். இதுதான். அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டோம். இதை ஃபாலோ பண்ணுறது இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை சார், எல்லாமே போயிடுச்சு சார் லைஃப்லங்கிறவங்க தயவு கூர்ந்து கமெண்ட் செக்ஷனுக்கும் வர வேண்டாம், எங்கள் வீடியோவையும் பார்க்க வேண்டாம். நம்பிக்கை உடையார் கண்டிப்பாக இகழ்ச்சி அடையார். நம்பினால் தெய்வம் உங்களுக்கு நம்புறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். பிரார்த்தனை என்பதை நம்பிக்கைக்குரியது, இறை சக்தி என்பது நம்பிக்கைக்குரியது. நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கும்போது நல்ல காலம் கூடி வரப்போகுது. அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான கடகராசி என்பவர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.